பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். வழக்கம் போல நமது நிகழ்ச்சி வழியாக உடல் நலம் குறித்து நிறைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்துட்டு இருக்காங்க பல சிறப்பு மருத்துவர்கள். அந்த வேளையில் இன்றைய நிகழ்ச்சியிலையும் ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அஸ்வினி அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு எதுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது, இதுக்கான காரணங்கள் என்ன, இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேச போறோம். முதல்ல அரங்கேற்றத்துக்கு டாக்டர் வரவேற்கலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். நிறைய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தலைப்புகளை எடுத்து பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், இதுக்கான காரணங்கள் என்ன? முதல்ல வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நார்மலாக வந்து நமக்கு பீரியட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 28 டேஸ் சைக்கிள், அதாவது 28 நாட்களுக்கு வந்து ஒரு முறை வரணும். ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 21 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ள. ஸோ இட் மே வேரி, அதாவது 21 நாள்லையும் வரலாம். ஸோ அப் டு 35 டேஸ் வரைக்கும் வருதுன்னா அது அந்த நார்மல் சைக்கிள். எப்போ வந்து நம்ம இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, எய்தர் வந்து 21 நாட்களுக்கு முன்னாடியே வருது, அதாவது ரொம்ப சீக்கிரமாக பீரியட்ஸ் வருது அப்படின்னா அது வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து 35 டேஸ்க்கு தாண்டி ரொம்ப டிலேடாக வருது, ஈவன் வந்து இப்போ 28 நாட்களுக்கு ஒரு முறை வரணும் அப்படி இருந்தால் 35 நாளுக்கு ஒரு முறை வருது, 40 நாளுக்கு ஒரு முறை, ஒரு சிலருக்கு வந்து 50 நாளுக்கு ஒரு முறை வருது. ஸோ மோர் தென் 35, ஸோ 35 நாட்களுக்கும் மேலே போகுது அப்படின்னா அதுவும் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது ஒழுங்கற்ற மாதவிடாய் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வந்து மெயின் காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வெயிட் லாஸ் இல்லை வெயிட் கெயின். எதர் வந்து வெயிட் வந்து ரொம்ப ஒரேடியாக சடன் லாஸாக இருக்குது அப்படின்னா அதனாலையும் வந்து கண்டிப்பாக ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து வரலாம், இல்லை வெயிட் கெயின் இருந்தாலும் வரலாம். ஓகே, இதை பற்றி காரணங்கள் அறிகுறிகள் தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு நேரை தொடர்ந்து டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம், என் பேர் சிந்து, நான் சேலம்ல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே, சொல்லுங்க சிந்து. டாக்டர், இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. சரிங்கம்மா. மேரேஜ் முன்னாடினா பீரியட் டேட்னா கரெக்டா 15னா 15ல தான் ஆவேன். சொல்லுங்க. 28னா 28ல தான் ஆவேன். இப்போ மேரேஜ் ஆன வாட்டி என்னாச்சுன்னா சொல்லுங்க 28 ஆயிட்டு இருந்தேன். ஆனா இப்போ லாஸ்ட் மந்த் என்னாச்சுன்னா 1 வீக் முன்னாலேயே பீரியட் ஆயிட்டேன். ஓகேம்மா. இப்போ வந்து நான் இன்னும் பிரெக்னன்ட் கூட ஆகல. அதான் என்ன கடைசியா பீரியட்ஸ் எப்படி வந்ததுமா? கடைசியா எப்ப பீரியட்ஸ் வந்துச்சு? ஹலோ, அதான் மேடம், அதுக்கு என்ன ப்ராப்ளமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். இல்ல, இந்த ஒரு தடவை தான் முன்னாடி வந்துச்சா இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட கொஞ்சம் முன்னாடி பாத்தீங்கன்னா, அதாவது 1 மந்த் விட்டு விட்டு அந்த மாதிரி எனக்கு மாறிட்டு வருது. ஆனா மந்த்லி ஆயிடுறேன். ஆனா கொஞ்சம் முன்னாடி வருது இல்லையா? முன்னாடி வருது. அந்த சமயத்துல என்னன்னா எனக்கு அதாவது தள்ளி போற மாதிரி வந்து பீரியட் ஆகுறதுனால எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் எல்லாம் வந்துருது. குழந்தை இருக்காங்க? இல்ல, இன்னும் நான் பிரெக்னன்ட் ஆகல. இன்னும் ஆகல இல்லையா? அதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். சரி, ஓகே. இது வரைக்கும் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன் மேடம். தைராய்டு அதெல்லாம் பாத்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்தாச்சு, எல்லாமே கிளியரா தான் இருக்கு எனக்கு. பட் நான் ஏன் இன்னும் பிரெக்னன்ட் ஆகல அப்படிங்கறது எனக்கு இன்னும் தெரிய வரல. ஸ்கேன் அதெல்லாம் எடுத்திருக்கீங்களாமா? கர்ப்பப்பை, ஓவரிஸ் அதெல்லாம் ஸ்கேன்லாம் எடுத்திருக்கீங்களா? எடுத்திருக்கேன் மேடம், எல்லாம் கிளியரா தான் இருக்கு. உங்க ஹஸ்பண்ட்க்கு விந்து பரிசோதனை அதெல்லாம் பண்ணிருக்காங்களா? பண்ணியாச்சு மேடம். எல்லாம் நார்மலா இருக்குதா? நார்மலா இருக்கு, அவருக்கும் நார்மலா இருக்கு, எனக்கும் நார்மலா இருக்கு. நாங்க இப்போ லாஸ்ட் 1 மந்த் 2 மந்த் முன்னாடி எல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வரும், 2 பேருக்குள்ளார சண்டை வரும். சோ அதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா இருந்துட்டு தான் வரும். பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் 22 பீரியட் ஆன இப்போ வந்து எனக்கு 15 or 16 டேஸ் 17 டேஸ் ஆகுது மேடம். கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருந்தா கூட இப்படிலாம் தள்ளி வரும், இல்ல முன்னாடியே கூட வரும் மேம். ஸோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மலா இருக்கு அப்படின்னும் போது, நீங்க சொன்னீங்க இல்லையா ஹஸ்பண்டோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா கூட பீரியட்ஸ் வந்து கண்டிப்பா முன்னாடி ஃபிளக்சுவேட் ஆகணும். ஏன்னா அந்த சமயத்துல வந்து ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமா சுரக்க ஆரம்பிக்கலாம், இல்ல கம்மியாவும் சுரக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்குன்னா அதை கொஞ்சம் கண்டிப்பா இது பண்ணணும். ஸோ ப்ரெக்னன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வந்து அமையிறது எல்லாமே. ஸோ உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக இருக்கிற வயசு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தை நிற்கும். சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு நம்ம தொடர்ந்து இன்னொரு நேரத்தை பேசலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வேளச்சேரியில இருந்து பொம்மி பேசுறோம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க பொம்மி. மேடம். சொல்லுங்க.
எனக்கு வந்து ஒரு மாசமா வயிறு வந்து ரொம்ப வலியா இருக்கு. எங்க வலிக்குதும்மா? அடி வயிறு வலிக்குதா, மேல் வயிறு வலிக்குதா, எங்க அடி வயிறு ரொம்ப வலிக்குது, இந்த சைடுல ஒரு பக்கம் வலிக்குது. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. சரி குறைச்சிட்டோம். சொல்லுங்கம்மா. ஒரு மாசமா அடி வயிறு ரொம்ப வலி, வேற இந்த ஒரு சைடு பக்கமா வலிக்குது. சரிங்கம்மா. எந்த சைடு, வலது சைடு வலிக்குதா இடது சைடு வலிக்குதா? எந்த சைடு வலிக்குது வயிறு? எந்த பக்கமா வலிக்குது? அந்த சைடுல வலிக்குது மேடம். அதுதான்மா, வலது பக்கமா இடது பக்கமா, எந்த பக்கம் சைடுல வலிக்குது? இடது பக்கம் மேடம். இடது பக்கம் வலிக்குது. சரி, ஓகே. ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? மேடம் ஸ்கேன் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? ஸ்கேன் ஃபர்ஸ்ட் போன வருஷம் எடுத்தோம், இப்ப எதுவும் எடுக்கல. ஆனா இப்போ திடீர்னு வலியா இருக்கு, எழுதி கொடுத்துருக்காங்க, அது எதுவும் எடுக்கல. யூரின் போறப்போ ஏதாவது வலி, எரிச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? ஓகே, அவங்க தொடர்புல இல்ல. இதுக்கான காரணங்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீனல் ஸ்டோன் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா இடது பக்கம் வலிக்குது, அடிவயிறு வலிக்குது அப்படின்னும் போது இட் மேபி ரீனல் ஸ்டோன், அதாவது கிட்னியில சிறுநீரக கற்கள் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட், அதாவது ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன விஷயன்றது வந்து கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ ஸ்கேன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அந்த வலியும் படிப்படியாக குறையும். நன்றிமா. உங்களின் நிலைப்புக்கு கீழே நம்பர்ஸ் வந்துட்டு இருக்குமா, நீங்க தொடர்பு கொண்டு சிகிச்சை முறைகளை தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, ராஜா ஃப்ரம் வெள்ளூர் மேடம். ஓகே, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க சார். ஹலோ மேடம். சொல்லுங்க ராஜா. ஹலோ, எனக்கு வந்து தைராய்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேடம். சரிங்க. கூட வந்து கொலஸ்ட்ரால் அண்ட் மஞ்சள் காமாலை ரெண்டும் இருக்கு அப்படின்னாங்க. தைராய்டு அதிகமா வேலை பண்ணுதுன்னு சொன்னாங்களா, குறைவா வேலை பண்ணுதுன்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க? ஏன்னா தைராய்டுல 2 தைராய்டு இருக்கு. இல்லைங்க மேடம், நான் வந்து தைராய்டு அதிகமா அப்படின்னாங்க. அதுக்காக கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் பார்த்தா தைராய்டு இருக்கு அப்படின்னாங்க, கூட கொலஸ்ட்ராலும் இருக்கு அப்படின்னாங்க. சரி, இதான் மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? மெடிசன் போட்டுட்டு இருக்கீங்களா? மேடம் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். அது என்ன சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு தான் இருக்குங்களா அதெல்லாம்? கண்டிப்பா சார். ஏன்னா தைராய்டு பொறுத்த வரைக்கும் மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணும். கூட சேர்த்து வந்து கொஞ்சம் டயட்ல வந்து சில வகையான காய்கறிகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு வந்து முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்துல வீக்கம் அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா சில வகையான காய்கறிகள் வந்து கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஸோ என்னென்ன காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக காலிஃப்ளவரு, கோஸு, சோயாபீன்ஸ், கேரட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி, அந்த மாதிரி காய்கறிகள் வந்து கொஞ்சம் தவிர்க்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து தைராய்டு வந்து அதிகமாக சுரக்குது அப்படின்னா உப்பு வந்து சாதாரண உப்பு எடுத்துக்கோங்க. கம்மியாக வேலை பண்ணுது அப்படின் போது அயோடின் கலந்த உப்பு தான் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கொலஸ்ட்ராலும் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஆயிலெலாம் கம்மியாக எடுத்துக்கணும். கொழுப்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி சார். உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் வந்து செல்வி. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஆமா. ஹலோ சொல்லுங்க செல்வி. எனக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம் மேடம். சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. இவங்க என் மாப்பிள்ள வந்து ஃபாரின் போயிருந்தாங்க, இப்ப வந்திருந்தாங்க. அவங்க வந்து 1 வருஷம் இருந்தாங்க. நாங்க 2 வருஷம் சேர்ந்து இருந்தா முன்னகட்டியே எனக்கு வருது, அதாவது 25 நாளுக்கே எனக்கு வருது. அப்ப ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்தோம் இங்க திருநெல்வேலியில வச்சு. அப்போ எனக்கு வந்து எனக்கு தான் அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு வந்து கர்ப்பப்பை வந்து லைட்டா பிரிஞ்சு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால எதுவும் கோளாறா மேடம்? கண்டிப்பாம்மா. ஏன்னா கர்ப்பப்பை வந்து இந்த ஆன்டி வெர்ஷன் ஒரு பொசிஷன் இருக்கு. உங்களுக்கு கரெக்டா வந்து எந்த சைஸ்ல எப்படி இருக்கணும், எந்த பொசிஷன்ல இருக்கும்ன்ற விஷயம் இருக்கு. அது வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் மின்னுக்கு தள்ளி இருக்கும், இல்ல பின்னுக்கு தள்ளி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொசிஷன் கொஞ்சம் மாறுதுன்னா கூட உங்களுக்கு வந்து கரு தங்கறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ டாக்டர் கிட்ட வந்து நேர்ல வந்து பாருங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? பட் ரொம்ப வந்து என்னம்மா, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ரொம்ப வந்து பின்னாடி போயிடுச்சு அப்படின்னும் போது அது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த சைஸ்ல இருக்கு, என்ன டிகிரி இருக்கு, அதை பார்த்து தான் வந்து நம்ம மருத்துவன்றது சொல்ல முடியும். சரிங்களா? நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, பேர் சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? டிவி வால்யூம் குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இல்ல, இந்த பீரியட்ஸ் டைம்ல ஸ்டொமக் வந்து பெயினா இருக்கு, அதுக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன வயசாகுது உங்களுக்கு? 21 ஆகுது. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல இன்னும் கல்யாணம் ஆகல இல்லையா? சரி, ஓகே. மற்றபடி வந்து பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியே பெயின் ஆரம்பிச்சிருதா இல்ல பீரியட்ஸ் இருக்கும்போது தான் பெயின் இருக்கா? டைம்ல ஃபர்ஸ்ட் டே மட்டும் வலிக்குதா? சரி, ஓகே.
ஃப்ளோ எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி தெரியுறதா இல்ல நார்மலா தான் இருக்கும், பெயின் மட்டும்தான். பெயின் மட்டும் தான் இருக்கு. இப்ப வயசுக்கு வந்ததுல அப்படிதான் இருக்கா இல்ல இப்ப கொஞ்ச நாள் தான் அப்படி இருக்காமா? இல்ல ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுல இருந்து அப்படிதான் இருக்கு இல்லையா? சோ ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க. ஏன்னா எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட பெயின் ஆரம்பிக்கலாம், இல்ல டியூரிங் மென்சஸ் அப்ப கூட பெயின் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு சப்போஸ் அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நார்மலாவே பெயின்ஃபுல் மென்சஸ் தான் இருக்கும். பிகினிங்ல இருந்தே, அதாவது வயசுக்கு வந்ததுல இருந்தே கொஞ்சம் வலியோட தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா பயப்பட வேண்டாம், அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு சிலருக்கு வந்து பெயின் குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பயப்பட வேண்டாம். இனிஷியலா வந்து டாக்டர் கிட்ட போய் ஒரு முறை செக்அப் பண்றது நல்லது தானா நீங்க. ஓகே, நன்றிம்மா. உங்களுக்கு நல்லதுக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. முத்துக்குமாருங்க மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க சார். பேசு. சொல்லுங்க முத்துக்குமார். சார் மேடம் வந்து என் ஒய்ஃபுக்கு வந்து இப்போ எங்களுக்கு கல்யாணம் மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. ஓகே சார். என் ஒய்ஃப்க்கு வந்து பீரியட் வந்து இர்ரெகுலரா இருக்கு. இர்ரெகுலர்னா எப்படி இருக்கு? முன்னாடி வருதா இல்ல தள்ளி வர மாதிரி இருக்கா? ரொம்ப தள்ளி வருதுங்க மேடம். இப்போ 3 வருஷம் ஆச்சு. என் ஒய்ஃப் பிரெக்னென்ட்டே ஆகல. செக் பண்ணி பார்த்ததுல அந்த பிள்ளைக்கு கருமுட்டையில வந்து நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஏதாவது மெடிசின்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருக்காங்களா சார்? எடுத்தாங்க மேடம். 3 மாசம் மாத்திரை கொடுத்துருந்தாங்க. 3 மாசம் எடுத்தாங்க மேடம். அப்படிங்களா? இன்னும் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகல இல்லையா? ஆமா, பீரியட்ஸ் ரெகுலர் ஆக மாட்டேங்குது. சரி, அந்த பிசிஓடி பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்னைக்கு ரொம்ப காமனா, ரொம்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல வந்து ரொம்ப காமனா வந்துட்டு இருக்கு. ஸோ பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் வந்து அந்த பீரியட்ஸ் வந்து நம்ம ஒழுங்கா ரெகுலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓவரிஸ்ல வந்து சின்ன சின்ன நீர்க்கட்டிகள் இருக்கும். அது வந்து கருமுட்டை வந்து வளராது உங்களுக்கு. அதை வளராம இருக்கிறதுனால தான் வந்து குழந்தை பேர் வந்து தள்ளி தள்ளி போகுது. ஸோ ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், அதாவது பிசிஓடி, இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா சரி பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து டாக்டர் நேரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மருந்து மாத்திரை எடுக்கும்போது கண்டிப்பாக சரியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? நன்றி சார். உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் சுபாங்க. ஓகே, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சிவகாசில இருந்து பேசுறாங்கம்மா. டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே மேம். சொல்லுங்க. வணக்கங்க. சொல்லுங்க. மேம் நான் சிவகாசில இருந்து சுபா பேசுறேன். சொல்லுங்க சுபா, சொல்லுங்க. சிவகாசி மேம். சொல்லுங்கம்மா. மேம் எங்க அக்கா டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிட்டா டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. ஓகே மேம், குறைச்சிட்டேன் மேம். சொல்லுங்க. மேம் எங்க அக்காவுக்கு வந்து இந்த டேட் வர்றதுக்கு முன்னாடி மேம் அந்த பாத்ரூம் போற இடத்துல எல்லாம் மேம் ஒரே அரிப்பா இருக்கு. அது எவ்வளவு நாளா இருக்குமா? என்னங்க மேம் அது வந்து அதான் அந்த டேட் வர்றப்ப மட்டும் தான் மேம் இல்ல இருக்கு. எத்தனை வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு? வயசுக்கு வந்ததுலயே அப்படிதான் இருக்கா இல்ல இப்ப ரீசெண்டா அப்படி இல்ல இருக்கா? இப்பதாங்க மேம் இந்த மாதிரி இருக்கு. இப்பதான் அப்படி இருக்கு இல்லையா? ஏதாவது வெள்ளப்படுறது அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? வெள்ளையும் படுதுங்க மேம். கொஞ்சம் வெள்ளப்படுற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, அதான் ஃபெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ், கொஞ்சம் கிருமி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அரிப்பு வெள்ளப்படுற விஷயங்கள் இருக்கலாம். ஸோ பயப்பட வேண்டாம். மருந்து மாத்திரை எடுக்கும்போது இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இச்சிங்கும் நல்லா படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும், வெள்ளப்படுறதும் குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? வேற சுகர் எதுவும் இருக்குமா மேம்? சுகரும் வந்து கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அந்த பிரைவேட் பார்ட்ஸ், அதாவது பிறப்புறுப்புல வந்து கொஞ்சம் அரிப்பு இருக்கு, ஆண்களாகட்டும் சரி பெண்களாகட்டும் சரி, பிறப்புறுப்புல அரிப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து சுகர் அவசியம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா வந்து யூரின்ல வந்து சக்கரை வெளியில வருது அப்படின்னும் போது அந்த பகுதிகளில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி அரிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ 2 பேருமே வந்து கண்டிப்பா வந்து அவசியம் குளுக்கோஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. சுகர் வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும். சரிங்களா? நன்றி. உங்களின் அழைப்புக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் பார்த்துட்டு இருந்தலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க திருநெல்வேலி மாவட்டம். ஓகே ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இந்த குளிப்பு இந்த இது வரது மாதட வரது இப்ப வரது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு தான் இருக்கு. என்னதுமா? ஒரு நாளைக்கு தான் இருக்கு. என்ன வயசாகுது உங்களுக்கு? என்ன வயசாகுதுமா? வயசு 40. 40 ஆகுதா? சரி, ஓகே. மத்தபடி ஆனா மாசம் மாசம் கரெக்டா வந்துருதாமா? இல்ல மாசம் மாசம் கரெக்டா வருது. ஒரே ஒரு நாளைக்கு தான் இருக்கு இல்லையா? ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியுதா? ஒரு நாளைக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் பட மாட்டேங்குது. சரி. உங்க அம்மாக்கு எப்ப பீரியட்ஸ் இருந்துச்சுன்னு தெரியுமா? தலை குத்திக்கிறது யாருக்கு? உங்க அம்மாக்கு. அது தெரியாது. தெரியாது இல்லையா? ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இது, அதாவது மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் மாதவிடாய் நிக்கிற சமயத்துல இந்த மாதிரி கொஞ்சம் ஒழுங்கற்ற தன்மையா இருக்குமா.
சரிங்களா? உங்களுக்கு வந்து அது கம்மியா வருது அப்படின்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ மாதவிடாய் நிக்கிறதுனால தான் அப்படி இருக்கா? இல்ல வேற பிரச்சனைனால அந்த மாதிரி குறைவா இருக்கான்றது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 40 வயசுக்கு மேல வந்து கொஞ்சம் வந்து தள்ளி தள்ளி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால பார்த்துக்கணும். ஓகே, நன்றிம்மா. உங்களை நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மேடம் என் பேர் நிஷா மேடம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க நிஷா. மேடம் எனக்கு வந்து 13 வயசுல குழந்தை இருக்கு மேடம். ஆனா அதுக்கப்புறம் வந்து எனக்கு குழந்தை தங்கல மேடம். என்னன்னா எனக்கு பீரியட் வந்து அன்லிமிட்டா போயிட்டே இருந்துச்சு மேடம். எத்தனை நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு? எனக்கு வந்து 35 ஏஜ். இல்ல எத்தனை நாளைக்கு ப்ளீடிங் போயிட்டு இருக்கும்னு கேக்குறேன். ப்ளீடிங் போனா 4 மாசம் 3 மாசம் இப்படி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு மேடம். அப்புறம் வந்து அறவே இல்லாம போயிரும். இப்படியே இருந்துட்டு இருக்கு. ஆனா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன், எதுவுமே சரியா இல்ல மேடம். என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்க? ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தீங்களாமா? கர்ப்பப்பையில வந்து எதுவுமே யூட்ரஸ் ப்ராப்ளம் தான், ஆனா எதுவுமே இல்ல, சும்மா உடம்புலாம் ஹெல்த் வீக் அப்படி இப்படின்னு சொல்லி. இல்ல ஏதாவது கட்டி இருக்க, ஃபைப்ராய்டு கட்டி இல்ல அடினோமயோசிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் இல்ல. இது சினப்பை அதெல்லாம் நல்லா இருக்கா? அதெல்லாம் பாத்துட்டேன். எல்லாமே செக்அப் பண்ணியாச்சு மேடம். இப்ப 2 months முன்னாடி கூட நான் செக்அப் பண்ணி பார்த்தேன். சரிம்மா, ஒரு மாதிரி நேர்ல வந்து பாருங்கம்மா. ஏன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வீட்டுல ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கொண்டு வந்து நேர்ல பாருங்க. ஏன்னா 4 மாசம் தொடர்ந்து போகுதுன்றது வந்து இது நார்மல் விஷயம் கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அப்நார்மல் தான் இது. ஸோ நார்மலா வந்து ஒரு 5 இருந்து 7 நாளைக்கு வந்து உதிரப்போக்கு போகுதுன்றது வந்து அதுதான் நார்மலான விஷயம். ஸோ அதுக்கு மேல அதிகமா போகுதுன்னும் போது கட்டாயம் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து உள்ளுக்குள்ள ஏதாவது உங்களுக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கலாம், இல்லை அடினோமயோசிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது உதிரப்போக்கு வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும், வரவே வராது, வந்துச்சுன்னா நிக்காம போறது. அப்படின்லாம் பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ எதனால உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உதிரப்போக்கு அதிகமா இருக்குன்றது வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும். ஸோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவம் பார்க்கும்போது கண்டிப்பா சரி பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க நேர்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு எல்லாமே அட்வைஸ் பண்ணுவாங்க, என்னன்றதை சொல்லுவாங்க. சப்போஸ் வேற ஏதாவது தேவைப்பட்டாவும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். சரி, ஓகே, நன்றி. உங்களை நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ, தஞ்சாவூர்ல இருந்து சுகி பேசுறேன். ஓகே சுகிமா, உங்களுடைய கேள்வி டாக்டர்கிட்ட கேளுங்க. ஓகே. சொல்லுங்க சுகி. மேம் எனக்கு பீரியட்ஸ் வந்து 9 days அப்படி வருது மேம். 9 days தொடர்ந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோவா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 daysக்கு பயங்கர பெயினா இருக்கு. அதுதான். ரொம்ப கட்டி கட்டியா வர மாதிரி தெரியுதா? கட்டி கட்டியா இருக்க மாதிரி தெரியுதா? கிளாட்ஸ் ஏதாவது தெரியுதா? அந்த மாதிரியும் வருது, லிக்விடாவும் இருக்கு. சரி, ஓகேமா. வயசு என்ன ஆகுதுமா உங்களுக்கு? 20 ஆகுது. இன்னும் கல்யாணம் ஆகல இல்லையா? இல்ல. சரி, ஓகே. மத்தபடி வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி தெரியுதா? ஃபர்ஸ்ட் 2 days ரொம்ப வலிக்குது. ரொம்ப சிவியரா வலி தெரியுது இல்லையா? ஆமா. சரி, ஓகே. இது வரைக்கும் ஏதாவது டெஸ்ட் ஏதாவது ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி எடுத்திருக்கீங்களா? பாத்துருக்கோம், டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து பெயினுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. ஆனா அது எதுவும் சரியாகிற மாதிரி தெரியல. சரிம்மா, கண்டிப்பா வந்து அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பப்பையில் இருக்கிற வேண்டிய டிஷ்யூ, அங்க இருக்கிற வேண்டிய செல்கள் வந்து மற்ற இடத்துல இருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் இந்த மாதிரி வலிகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. உதிரப்போகம் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து டாக்டர் வந்து நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் ஏதாவது எழுதி கொடுப்பாங்க. அதுல வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கா இல்லையான்ற விஷயம் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பெயினோட வர்றது நார்மலான விஷயம் தான். அவங்களுக்கு வந்து எல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் நார்மலாக தான் இருக்கும், ஆனாலும் பெயின் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? பெயினை வேணா நம்ம குறைக்கிறதுக்கு மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, நன்றி. உங்களுடைய நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, நாங்க அம்பத்தூர்ல இருந்து புவனேஸ்வரி பேசுறோம் மேடம். ஓகே, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க புவனேஸ்வரி. ஹலோ மேடம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது மேடம். சரிங்க. குழந்தை பிறந்து காப்பர்த்தி போட்டிருந்தேன். சரிங்கம்மா. காப்பர்த்தி போட்டிருக்கும் போது பீரியட்ஸ் கரெக்டா போச்சு. 4 நாளைக்கு 3 நாளைக்கு போகும். அது காப்பர்த்தி ரிமூவ் பண்ணிட்டு வந்ததுல இருந்து ஒரே ஒரு நாள் தான் போகுது. ஒரு நாள் தான் இருக்கு இல்லையா? ஒரு நாள் தான் போகுது. முன்னாடி வந்துருது. 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி வருது பீரியட்ஸ். ஆனா ஒரே ஒரு நாள் தான் போகுது. சரி, ரத்தம் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கீங்களா எவ்வளவு இருக்குன்ட்டு? ரத்தம் அது இன்னும் டெஸ்ட் பண்ணல. ஸோ கண்டிப்பா பாத்துக்கணும். ஏன்னா அனிமியா இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கம்மியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரத்தம் இருந்தா தானே வெளியில வர்றதுக்கு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை இன்க்ரீஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஃப்ளோவும் வந்து கரெக்டா வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால வந்து ஹீமோகுளோபின் எப்படி இருக்குன்றது வந்து பாத்துக்கோங்க.
ஸோ டாக்டர் கிட்ட நேரில் வந்து பாருங்க, டாக்டர் வந்து கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். பேச்சு என்னம்மா? மேடம் நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். பேசுங்க பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்க குட் ஆஃப்டர்நூன். எனக்கு நான் கன்சீவ் ஆகி 3 months ஆகுது மேடம். நானு சரிங்க. கன்சீவா இருக்கேன். ஓகேம்மா. எனக்கு வந்து வெள்ளப்படுது, அது எதனால மேடம்? இல்ல, நார்மலா வந்து கன்சீவா இருக்கும்போது வெள்ளப்படுறது நார்மலான விஷயம் தான்மா அது. சோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வருது. அது அழுக்கு மாதிரி இருக்குது, மத்தபடி அரிப்பு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அந்த இடத்துல? எதுவுமே இல்ல மேடம். ஏதாவது ஸ்மெல் ஏதாவது வர மாதிரி தெரியுதா? ஒரு மாதிரி கெட்ட வாசனை வர மாதிரி தெரியுதா? அதெல்லாம் எதுவுமே இல்ல. இடுப்பு வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? என்னங்க மேடம்? இடுப்பு வலி ஏதாவது இருக்கா? பேக் பெயின் ஏதாவது கிடையாது மேடம். அதுதான் சொல்றேன், பீரியட்ஸ் 3 years ஆகுது. அதுதான் கொஞ்சம் பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி வெள்ளப்படுறது நார்மலான விஷயம் தான். சோ பயப்பட வேண்டாம். சப்போஸ் அந்த வெள்ளப்படும் போது கூட அழுக்கு வந்து பீரியட் லாஸ்ட் டேட் நமக்கு எப்படி ஒரு மாதிரி ரெட் கலர்ல அழுக்கு மாதிரி வரும், அது மாதிரி வருது. அதனாலதான் கொஞ்சம் ரெட் கலர் அழுக்கு மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து டாக்டர் போய் பார்க்கணும். மறுபடியும் வந்து யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து பண்ணி பாருங்க, தேவைப்பட்டு ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நார்மலா வெள்ளையா படுதுன்னும் போது நார்மலான விஷயம். சப்போஸ் வந்து கொஞ்சம் ரத்தம் கலந்த மாதிரி வருது அப்படின்னும் போது கரு வர இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து நீங்க மறுபடியும் ஒரு ஸ்கேன் வேணா கூட ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு நம்ம இன்னொரு நேரம் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். 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 தொடர்புல தான் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க. என் பேர் சசிரேகாங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. மேம். சொல்லுங்க சசிரேகா. எனக்கு கல்யாணம் ஆகி 6 months ஆச்சுங்க மேம். சரிங்கம்மா. இப்போ வந்து 5 month வந்து நல்ல பீரியட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சொல்லுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் கெட்டியா வர மாதிரி வருது. கொஞ்சம் கட்டியா இருக்க மாதிரி இருக்கா? ஆபரேஷன் பண்ணிருக்காங்க மேம். என்னம்மா உங்களுக்கு? சின்ன வயசுல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. என்ன ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? அந்த கிட்னில வர குழாயில அடைப்பு இருந்ததுன்னு சொல்லி எடுத்தாங்க. சோ அதனால கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு கேக்குறீங்களா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுமா. கிட்னி தனியா இருக்கு, யூட்ரஸ் தனியா இருக்கு. கொஞ்சம் கெட்டியா வருது அப்படின்னும் போது உங்க திக்னஸ், அதை உள்ளுக்குள்ள இருக்கிற சத வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் திக்கா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ரொம்ப கட்டியாவே போயிட்டே இருக்குன்னும் போது கண்டிப்பா வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஒரு தடவை வருதுன்னும் போது அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அடுத்த முறையும் பாருங்க, இதே மாதிரி வருது, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப கட்டியா உதிரம் அதிகமா போகுது அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து டாக்டர் வந்து ரொம்ப கெட்டியா வரல, கொஞ்சமா தான் வருது. அது இந்த மாசம் மட்டும் தான் வந்து. அதுதான், இந்த அடுத்த மாசமும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சப்போஸ் அடுத்த மாசம் இதே மாதிரி வருது அப்படின்னும் போது கண்டிப்பா டாக்டர் போய் பாக்குறது நல்லது. சரிங்களா? ஆனா பட் கிட்னிக்கும் யூட்ரஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. அதுல ஆபரேஷன் பண்றதுக்கு இதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபர்ஸ்ட் மந்த் கன்சீவா இருந்தாங்க மேம். அப்புறம் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டோம். அதனால ஏதாவது பிரச்சனை? கண்டிப்பா அந்த டேப்லெட் போட்டீங்க அப்படின்னா அது ரெகுலேட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து அதிக சைக்கிள் வந்து தேவைப்படும். ஏன்னா வந்து நார்மலா இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் வேண்டான்னு சொல்லி இந்த மாதிரி கலைக்கிறோம், இந்த மாதிரி இது பண்றோம் அப்படின்னும் போது அது திரும்ப வந்து கொஞ்சம் ஒழுங்கா நார்மலா வரதுக்கு வந்து ஒரு 2-3 சைக்கிளாவது ஆகும். ஸோ நீங்க வந்து அபார்ட் பண்ணிருக்கீங்கன்னும் போது இந்த மாதிரி கட்டியா வரதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குமா. ஸோ அது வந்து ஒரு 2-3 சைக்கிளாவது ஆகும் நார்மலா ஆகிறதுக்கு. ஓகே, நன்றி மாவுலி. நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. ஆயிஷா பேசுறேன். எங்க இருந்துமா? ஆவடியில இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஆயிஷா. ஹலோ டாக்டர். சொல்லுங்க ஆயிஷா. எனக்கு வந்து இப்போ குழந்தை பிறந்து 1 year ஆகுது. சரிங்கம்மா. 1 year ஆன பிறகு இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பீரியட் வந்து 8 monthsல ஆச்சு. குழந்தைக்கு 8 months ஆகும்போது ஆச்சு. 15 days ஆச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீரியட் வந்து ஒழுங்காவே ரெகுலராவே இல்ல. குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கீங்களாமா? பால் கொடுத்துட்டு இருக்கேன். பால் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குமா. ஸோ பயப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வந்து குழந்தைக்கு பால் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் கூட பீரியட்ஸ் வராம இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இடையில வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் ஃபுல்லா நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் நார்மலா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 15 days ஒருக்கா பீரியட் ஆயிடுச்சு. 15 நாளைக்கு ஒரு முறை ஆகுதா? 15 days இப்போ வந்து இப்போ நின்னுடுது, அப்புறம் திருப்பி ஆகுது. 15 days நின்னுது, அப்புறம் திருப்பி ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரி விட்டு வர மாதிரி தெரியுது இல்லையா? ஆமாங்க டாக்டர். இப்போ விட்டு வர்றது எத்தனை மாசமா இருக்குமா? இல்லங்க டாக்டர், இந்த வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு இருந்ததே கிடையாது. இப்போ எத்தனை மாசமா இந்த மாதிரி சீக்கிரம் வருது? மந்த்ஸா அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்குங்க இல்லையா? சரி, ஓகே. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாமா. ஹார்மோன் வந்து கொஞ்சம் வேரியேஷன் ஆகும் கண்டிப்பா.
ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் லாக்டேஷன் கொஞ்சம் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து தாறுமாறா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இருக்கு. பயப்படாதீங்க. சப்போஸ் இதே மாதிரி ரொம்ப தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னும் போது கண்டிப்பா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா. சரிங்களா? ஓகே, நன்றிம்மா. உங்களின் நிலைப்புக்கு இன்னொரு நேரம் நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உசிலம்பட்டில இருந்து பேசுறேன் மேடம். ஆனந்தி மேடம். ஓகே, டாக்டர் பேசுங்க. என்னங்க மேடம்? சொல்லுங்க ஆனந்தி. ரைட் சைடு வந்து ஓவரி வந்து நீர் கட்டின்றதுனால இது ரிமூவ் பண்ணிட்டாங்க மேடம். ஓவரியே சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க மேடம். சரிங்க. லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா? லெஃப்ட் சைடு இருக்கு மேடம். குழந்தைக்கு பாருங்க மேடம். கல்யாணம் ஆயிடுச்சா? 3 months மேடம் ஆகுது மேடம். 3 months ஆகுது. மணி 2 months ஆகுது. அப்படிங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. கண்டிப்பா வந்து ஒரு ஓவரிஸ்லேயே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா வந்து நமக்கு வந்து 2 இருக்கிறதுல வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு சைட்ல இருந்து முட்டை வந்து உங்களுக்கு உடையுது அப்படின்னா இன்னொரு சைடு வந்து இன்னொரு சைட்ல இருந்து வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சைடு இல்லைன்னா கூட வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பயப்பட வேண்டாம். கண்டிப்பா வந்து குழந்தை நிற்கும். சரிங்களா? ஸோ இதனால வந்து சைடு எஃபெக்ட் வந்துடாது இல்ல இதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. அதான் சொல்றேன் இல்லையா, ஒரு கிட்னியோட எப்படி நம்ம உயிர் வாழ முடியும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஓவரிஸ் வச்சு கண்டிப்பா குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ அதனால பயப்பட வேண்டாம். நமக்கு இந்த சைடு வந்து எது நல்லா இருக்கான்றத பொறுத்து தான் வந்து குழந்தை நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ அதனால பயப்படாம இருங்க, சந்தோஷமா இருங்க. ஸ்ட்ரெஸ் ஏன்னா இதனால கூட வந்து ஒன்று இருக்கிறதுனால நமக்கு நிற்குமா நிற்காதான்னு சொல்லி ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தீங்கன்னா கூட குழந்தை பேர் வந்து தள்ளி தள்ளி போகும். ஸோ அதனால ரிலாக்ஸ்டா இருங்க, பயப்பட வேண்டாம். சரிங்களா? நன்றி. உங்களுடைய நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா. பேர் சொல்லுங்க. எங்க நிலைக்கிறீங்க? கீதா, மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் பேசுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 7 months ஆகுது. இப்ப சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் டைம் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆயிட்டேன். அது உள்ள அப்படியே மிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னாச்சு? அதனால குழந்தை என்னாச்சுன்னு சொன்னாங்க? மிஸ்ட் அபார்ஷன் ஆயிடுச்சு. மிஸ்ட் அபார்ஷன். சரிங்க. அடுத்து சரிட்டு அது கிளீன் பண்ணிட்டாங்க. கிளீன் பண்ணிட்டு ஒரு 3 months கேப் விட்டுட்டு திரும்பவும் கன்சீவ் ஆனேன். அதுக்கு பேபிக்கு உயிர் பிடிப்பு வரல அப்படின்றாங்க. டேப்லெட் போட்டு கிளீன் ஆயிருச்சு திரும்பவும். இப்ப அது எதனால மேடம் அப்படி உயிர் பிடிப்பு வர மாட்டேங்குது? கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ரெக்கரண்ட் அபார்ஷன் ஆகுது அப்படின்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குமா. ஒண்ணு வந்து உங்களுக்கு யூட்ரஸ்ல வந்து கொஞ்சம் கிருமி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ யூட்ரஸ்ல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சமயத்துல வந்து நமக்கு அபார்ஷன் ரெக்கரண்டா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிலாம் கர்ப்பப்பையோட வாய் வந்து சரியா க்ளோஸ் ஆகல, சரியா மூடல அப்படின்னா கண்டிப்பா அதனால ரெக்கரண்ட் அபார்ஷன். எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு கேரியோடைப்பிங் உங்களோட ஹஸ்பண்ட்ஸோட ஜீனும் உங்களோட இது வந்து குரோமோசோம் வந்து கேரியோடைப்பிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த குரோமோசோமல் அனாமலிஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களோட குரோமோசோம் பி நெகட்டிவ், அவங்களோட பி பாசிட்டிவ். அதுக்கான இன்ஜெக்ஷன் எல்லாம் பிரெஃபரன்ட். அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் குரோமோசோம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரியோடைப்பிங் ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை வந்து கண்டிப்பா பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தடவை 2 தடவை ரிப்பீட்டடா ஆகுது, ஹார்ட் பீட் வரல அப்படின்னா ஸோ நமக்கு வந்து குரோமோசோம் பிரச்சனையினால இந்த மாதிரி வந்து ஏர்லி மந்த்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து 2 பேருமே வந்து குரோமோசோம் டெஸ்ட் பண்றது ரொம்ப அவசியம். அது ஸ்கேன் சென்டருக்கு போனீங்கன்னா டாக்டர் எழுதி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க, அதை டெஸ்ட் பண்ணுங்க. ஓகேம்மா. கீழே நம்பர் ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்குது ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனையோடது. அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சிகிச்சை முறையில் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு நேர் கூட இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பிரியா பேசுறேங்க. ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க பிரியா. சொல்லுங்க. மேரேஜ் ஆகி இப்ப 5 வருஷம் ஆச்சுங்க மேடம். சொல்லுங்க. ஒரு குழந்தை இருக்கு, அதனால இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்க டேப்லெட் சாப்பிட்டோம். அது பீரியட் வந்து அன்னைக்கு மட்டும் நல்லா போச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் 1 day தான் ஆகுதுங்க மேடம். அப்புறம் அடிவயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது. அப்புறம் அந்த கர்ப்பப்பை வாயுல ஒரு அரிப்பா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளமா இருக்குங்களா? குழந்தை நின்னு கலைக்கிறதுக்காக மருந்து எடுத்தீங்களா இல்ல குழந்தை வேண்டான்னு சொல்லி மருந்து எடுத்துட்டு இருந்தீங்களாமா? 1 மாசம் பீரியட் தள்ளி போனங்காட்டிக்கு டேப்லெட் மட்டும் தான் சாப்பிட்டாங்க. இல்ல அப்போ யூரின் டெஸ்ட் பண்ணி பாத்தீங்களா? பிரெக்னன்சி இருக்குன்னு பாத்தீங்களா? இல்ல, நாங்க அப்படி பார்க்கல. நாங்க சும்மா அப்படியே இது பண்ணி மாத்திரை சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டீங்க. நீங்களா எடுத்துக்கிட்டீங்களா? டாக்டர் கிட்ட போய் மருந்து மாத்திரை எடுத்தீங்களா? இல்ல, நாங்களா தான் எடுத்துக்கிட்டோங்க. ஏன்னா குழந்தை வந்து ஒருவேளை கன்சீவ் ஆகி கூட அது வந்து வெளியில வந்திருக்கலாம். ஸோ அபார்ஷன் ஆகி அந்த மாதிரி வருது அப்படின்னா அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால பயப்பட வேண்டாம். முதல் விஷயம் வந்து எப்பவுமே பீரியட்ஸ் வந்து நம்ம தள்ளி போடுறதுக்கும் இல்லை நம்மளா வர வைக்கிறதுக்கு வந்து செல்ஃப் மெடிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா கூடாது. ஏன்னா ஒன்ஸ் வந்து நம்ம ரெகுலரா வர பீரியட்ஸ் வந்து நம்ம வந்து உள்ளக்குள்ள சேர்ந்து இன்டர்ஃபியர் ஆகுறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா கண்டிப்பா மருத்துவரை போய் பாருங்க. அவங்களோட ஆலோசனைப்படி தான் நம்ம மருந்து மாத்திரத்தை எடுத்துக்கணும். செல்ஃப் மெடிகேஷன்ஸ் கண்டிப்பா கூடாது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம்.
ஓகே, நம்ம தொடர்ந்து நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி அறிகுறிகள் நம்ம என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, irregular periodsனா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும், வெளிப்புறமே எப்படி இருக்கும்? ஸோ irregular periods அப்படின்னா மெயின் விஷயம் வந்து பீரியட்ஸ் வந்து ஒழுங்கா வராது. அதாவது வந்து மோர் தென் 35 டேஸ் 45 டேஸ் ஒன்ஸ் வருது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாசத்துக்கு ஒரு முறை வருது, 4 மாசத்துக்கு ஒரு முறை வருது, ரொம்ப தள்ளி தள்ளி போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த irregular periods அப்படி இருக்கு அப்படின்னும் அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இதோட காம்ப்ளிகேஷன் மெயின் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கல்யாணம் அப்படின்றவர், ஏன்னா அன்மேரிட் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் வந்து மேரேஜ் ஆகுறது அப்படின்னும் போது இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மைன்ற விஷயம் வந்து ரொம்ப காமனா வருது. ஸோ அதனால வந்து கண்டிப்பா irregular periods அப்படி இருக்கும்போது அது வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஒன்ஸ் வந்து அப்பவே கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து குழந்தை பேருன்றது வந்து ஈஸியா நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ மேடம், குட் ஆஃப்டர்நூன் மேடம். குட் ஆஃப்டர்நூன். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம் நான் சோளிங்கர்ல இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர் பேசுங்கம்மா. சோளிங்கர்ல இருந்து, வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சோளிங்கர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. மேடம் கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 25 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க மேடம். சரிங்கம்மா. இப்போ 1 இயரா அம்மாவுக்கு வந்து மந்த்லி பீரியட் வந்து 2 டைம்ஸ் ஆகுது. 15 நாளைக்கு அம்மாக்கு என்ன வயசாகுது? அம்மாக்கு என்ன வயசாகுது? ஆமா, ரொம்ப அதிகமா போகுது. என்ன வயசாகுதுமா அம்மாக்கு? அம்மாக்கு வயசுங்களா? அம்மாக்கு 40 வயசு ஆயிடுச்சுங்க மேடம். 40 இருக்குமா, 40க்கு மேல இருக்குமா? 40 வயசுங்க மேடம். கரெக்டா 40 ஆகுதா? ஆமா மேடம். சரி, ஓகேமா. கொஞ்சம் வந்து பீரியட்ஸ் வந்து நிக்கிற ஸ்டேஜ் கூட இருக்கலாம். சரிங்களா? சோ பீரியட்ஸ் நிக்க அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதிகமா இருக்கு. ஸ்கேன் ஏதாவது பண்ணிருக்காங்களா? இன்னும் இல்லைங்க மேடம். எதுவும் பண்ணல இல்லையா? ஹாஸ்பிடலுக்கு போனா கர்ப்பப்பை வாய் செக் பண்ண மாட்டேன்றாங்க. அப்புறம் ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாங்க. ஸ்கேன் பண்ணா அதெல்லாம் தேவையில்லை, ரத்த தொட்டு கூட அது மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தர். இல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பா ஸ்கேன் பண்ணணும். தேவைப்பட்ட கர்ப்பப்பை வாய் பரிசோதனை அவசியம் பண்ணிக்கணும். அதாவது பயாப்சி அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வைக்கல் பயாப்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அந்த விஷயம் கூட பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து 40 வயசு மேல இருக்கிற பெண்கள் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்கோ இல்லையோ கண்டிப்பா எல்லாருமே வந்து 6 மாசத்துக்கு ஒரு முறை அந்த சர்வைக்கல் பயாப்சி, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படி வந்து அந்த கூடிய டெஸ்ட் இருக்கு. அதை வந்து பயாப்சி பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈவன் கேன்சர் அந்த மாதிரிலாம் இல்லாம கூட வந்து காத்துக்கலாம். ஸோ வருமுன் காப்பது நல்லதுன்றதுனால அந்த பயாப்சி வந்து எல்லாருமே 35 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் வந்து அவசியம் பண்ணிக்கணும். அது சரிங்களா? நல்ல தகவல்னு சொன்னீங்க. தொடர்ந்து இன்னும் நேர் கூட நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம். பேர் சொல்லுங்க. நான் பிரபாவதி பேசுறேங்க, காஞ்சிபுரத்துல இருந்து. ஓகே, டாக்டர் பேசுங்க. மேடம் சொல்லுங்க பிரபாவதி. நான் இப்ப கன்சீவா இருக்காங்க மேடம். 7 மாசம் ஆகுது. சொல்லுங்கம்மா. அடி வயிறுலாம் எனக்கு ரொம்ப பெயினாவே இருக்குங்க மேடம். இப்ப ஸ்கேன் பண்ணதுல குழந்தை பால்டா இப்ப கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்களா? இல்லம்மா, அது 7 மாசத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் தலை கீழே இருக்கும், இல்லை கால் கீழே இருக்கும். கண்டிப்பா அந்த ரொட்டேஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ 8 மந்த்ஸ்க்கு மேலே தான், அதாவது 8ஆம் மாசத்துக்கு மேலே தான் வந்து அது கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால பயப்பட வேண்டாம். ஏன்னா கீழே தலை கீழே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த உட்கார்ற இடம், காலு, அந்த எலும்புலாம் ரொம்ப பெயினா இருக்குங்க மேடம். அது கண்டிப்பா எழுந்திருக்க முடியுது, இந்த படுத்தா எழுந்திருக்கிறது திரும்பறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மேடம். கண்டிப்பாமா, அது வந்து வலி இருக்கதான் செய்யும். ஏன்னா வந்து ப்ராப்ளம்ன்றது கிடையாது. கொஞ்சம் வந்து மந்த்ஸ் வந்து கிட்ட வந்துட்டு இருக்கீங்க இல்லையா, டெலிவரி சமயம் நெருங்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதனால கொஞ்சம் எல்லாமே வந்து லூஸ் ஆகும். குழந்தைக்கு வந்து வழி விடணுன்றதுக்காக எல்லா மசில்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அதனால தான் உங்களுக்கு வலி இருக்கிறது. ஸோ பயப்பட வேண்டாம், இது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி வந்து கால் கீழே இருக்குன்னு சொல்லி இது பண்ண வேண்டாம். ஏன்னா அது எப்பனாலும் திரும்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ பயப்பட வேண்டாம். ஓகேவா, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரைல இருந்து பேசுறோம் மேடம். உங்களுடைய பேர் என்ன? டாக்டர்கிட்ட பேசுங்க. மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி இப்போ 1 வருஷம் ஆக போகுது. சரிங்கம்மா. அவங்க என்ன கன்சீவ் ஆகல. என்ன வயசு ஆகுதுமா பொண்ணுக்கு? அவங்க 24 வயசு ஆகுது. சரிங்கம்மா. அவங்க இது டாக்டர்கிட்ட போனாங்களா, பீரியட்ஸ் வந்து அதுக்கு எப்பயுமே வந்து டைம் ஆகி 1 வீக் சென்று தான் திருப்பி டைம் ஆகும். அதனால அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிறோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். மற்றபடி டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாங்களாமா? டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்களாம். ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களா? இல்ல இந்த இதை பீரியட்ஸ் முதல்ல கரெக்ட் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் அதுக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். கண்டிப்பாமா, இந்த மாதிரி ஒழுங்கற்ற மாதவிடாய் இருக்கு அப்படின்னா அது குழந்தை பேர் வந்து கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பீரியட்ஸ் வந்து ரெகுலேட் பண்றது, கொஞ்சம் கரெக்ட் பண்றது வந்து முக்கியமான விஷயம்.
ஸோ பீரியட்ஸ் முதல்ல எதனால தள்ளி வருதுன்ற விஷயத்த வந்து கண்டிப்பா பாத்துக்கணும். சரிங்களா? ஏன்னா பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஈவன் வந்து ரத்தம் குறைவா இருக்கலாம், இல்ல தைராய்டு பிரச்சனைனால இருக்கலாம், இல்ல நீர்க்கட்டின்னு சொல்லுவாங்க, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்னால இருக்கலாம், இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அப்படி எல்லாம் வந்து வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போடுறது, அதுதான் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ உங்க பொண்ணுக்கு வந்து எந்த காரணத்தினால இர்ரெகுலர் மென்சஸ் இருக்குன்றது வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்து மாத்திரை எடுக்கும்போது பீரியட்ஸும் ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும், கண்டிப்பா குழந்தையும் வந்து நிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம இன்னொரு நேர் பார்க்கறதுக்கு முன்னாடி காரணங்கள் நீங்க எல்லாம் சொன்னீங்க என்னென்ன காரணங்கள் வருதுன்னு. பட் இதுல இருந்து ப்ரிவென்ஷன் ஏதாவது இருக்குதா? நம்ம எப்படியும் தற்காத்துக்க முடியுமா இந்த பிரச்சனையில இருந்து? பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நேர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் நஸ்ரீன். எங்க இருந்து பேசுறீங்க? தேனியில இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. பேசலாம். சொல்லுங்க நஸ்ரீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. அதாவது வந்து கல்யாணம் முடிஞ்சு 3 மாசத்துலயும் நாங்க குழந்தைய நிக்கல அப்படின்ட்டு எங்க ஊருக்கு வந்து நாங்க ஹாஸ்பிட்டல் நானும் எங்க வீட்டுக்காரும் போனோம். சொல்லுங்க. அவங்க வந்து இப்படி இந்த மாதிரி டேப்லெட் சாப்பிடுங்க, பீரியட்ஸ்க்கு அப்புறம் இந்த நாள் மட்டும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க. ஆனா வந்து அவர் வேலை விஷயமா ஆனா அவங்க ஊருக்கு போயிட்டாரு. நான் அந்த டேப்லெட் வந்து போட்டுதான் இருந்தேன். அந்த 2-3 நாள் அவங்க சொன்ன டயத்துக்கு இருந்தோம் நாங்க. ஆனா வந்து எங்களுக்கு குழந்தைய நிக்கல. ஆனா எனக்கு ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கரெக்டான பீரியட் தான் வந்துகிட்டே இருக்கு. எப்பயுமே கல்யாணம் முடிச்ச பிறகுமே எனக்கு எப்பயுமே பீரியட் டேட் வந்து மாறவே இல்ல. கல்யாணம் முடிச்ச பிறகுமே இப்போ வரைக்கும் எனக்கு மாறவே இல்ல. கரெக்டா வந்துட்டு இருக்கு இல்லையா? சரி. உங்க ஹஸ்பண்டுக்கு விந்து பரிசோதனை அதெல்லாம் பண்ணிருக்காங்களா? என்னது? விந்து பரிசோதனை செமன் டெஸ்ட் ஏதாவது பண்ணிருக்காங்களாமா அவருக்கு? இல்ல அந்த டெஸ்ட் எல்லாம் இல்ல. நாங்க ஒரு தாட்டி மாத்திரை வாங்கி போட்டா புள்ள நின்றுன்னு சொன்னாங்க. அதனால நாங்க அப்படி போய் செக் பண்ணி. இல்லம்மா, அந்த மாதிரி ஒரு தடவை எல்லாம் போட்டா நிக்கும் அப்படின்னா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நின்று இருக்கணும். ஸோ பிரச்சனை வந்து என்ன இருக்குன்றது வந்து கண்டிப்பா பாத்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு தடவை மாத்திரை போட்டா நிக்கும்ன்றது வந்து அதெல்லாம் நம்ப முடியாது. ஸோ என்ன பிரச்சனைனால உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்குன்ற விஷயத்த வந்து கண்டிப்பா பாத்துக்கணும். ஸோ அதுக்கு டாக்டர் நேர்கிட்ட வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேபி வந்து உள்ளுக்குள்ள ஏதாவது கர்ப்பப்பை எப்படி இருக்கு, சினைப்பை எப்படி இருக்கு, தைராய்டு பிரச்சனை ஏதாவது இருக்கா, இல்ல நீர்க்கட்டி இருக்கா, இல்ல ரத்தம் குறைவா இருக்கா, இல்ல ஃபைப்ராய்டு கட்டி இருக்கா, உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து செமன் டெஸ்ட்ல எப்படி இருக்கு, அணுக்கள் வந்து கரெக்டா இருக்கா, மொட்டிலிட்டி இருக்கா. ஸோ இந்த மாதிரி குழந்தை நிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குமா. ஸோ இது எல்லாமே பார்த்தாதான் நமக்கு என்ன பிரச்சனைனால குழந்தை இல்லைன்ற விஷயம் வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ டாக்டர் வந்து பாருங்க. டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரை கொஞ்சம் தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா குழந்தை நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சும்மா ஒரு டைம் மாத்திரை போட்டு நிக்கல அப்படின்னும் போது வேஸ்ட். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து ஏஜ் இருக்கும்போது கட்டாயம் பார்த்துக்கணும். ஏன்னா வயசாகிறது நம்ம இப்பவே வந்து ஒழுங்கா பார்த்துக்கல அப்படின்னும் போது கொஞ்சம் வயசாகிட்டே வருதுனாலும் நமக்கு வந்து பிரச்சனை. சரிங்களா? ஸோ அதனால சீக்கிரமா வந்து டாக்டர் பாருங்க. ஓகே, நன்றி உங்களின் அழைப்பு. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் பார்த்துலாம் டாக்டர். நேருக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இல்லையா காரணங்கள், அறிகுறிகள். பட் இதெல்லாம் தெரிஞ்சுட்டா கூட நம்ம எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்றது? ஏன்னா டயட்டுங்கிறதும் லைஃப் ஸ்டைலுங்கிறதும் எப்பவுமே மாற்றக்கூடியது ஒன்றா. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அதோட நம்ம சேர்ந்து வாழ வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணலாம் உங்களோட? ஸோ கண்டிப்பா வந்து முதல் விஷயம் வந்து ஒபிசிட்டி இருக்காங்க அப்படின்னா வெயிட் கெயின் ரொம்ப அதிகமா இருக்காங்க. ஸோ உடல் பருமன் ஜாஸ்தியா இருக்கும்போது அதை கண்டிப்பா வந்து குறைக்கணும். எஸ்பெஷலி வந்து பிசிஓடி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதிகமா இருப்பாங்க. வெயிட் வந்து ஜாஸ்தியா இருக்கலாம். ஒரு நேயர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. நாங்க ஊட்டில இருந்து பேசுறோங்க, பானுன்னு. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. வந்து நாங்க எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. நாங்க என்னம்மா சொல்லுங்க. குழந்தை இல்லையா? மாசமா இருந்தோம். 2 மாசத்துல அபார்ஷன் ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? எப்படி ஆச்சுன்னு தெரியலங்க. எப்படியே திடீர்னு ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா இப்போ ஒன்னும் குழந்தை நிக்கலுங்க. ஏதாவது டெஸ்ட் சாப்பிடணுங்களா, எடுக்கணுங்களா? இதுக்கு முன்னாடி டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்கீங்களா நீங்க? இல்லங்க, எதுவுமே எடுத்தது இல்ல. எதுவுமே எடுத்தது கிடையாது. உங்க ஹஸ்பண்ட் டெஸ்ட் எடுத்திருக்கீங்களா? மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னம்மா? கருமுட்டை வளர்ச்சி டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்துருக்காங்களா? ஆமா. அதுதான்மா அந்த ஃபாலிகுலர் ஸ்டடி மறுபடியும் பண்ணி பார்க்கணுமா. அந்த கருமுட்டை வளர்ச்சி எப்படி இருக்குன்றது வந்து கட்டாயம் பார்த்துக்கணும். ஏன்னா அது ஒழுங்கா வளர்ந்தாதான் உங்களுக்கு வந்து குழந்தை வந்து கண்டிப்பா நிற்கும். சரிங்களா? ஸோ வளர்ச்சி இல்லைன்னும் போது கண்டிப்பா தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட வந்து கொஞ்சம் சரியில்லாத முட்டையில வந்து குழந்தை கரு நிக்குதுன்னும் போது அது இந்த மாதிரி அபார்ஷன், ஹார்ட் பீட் இல்லாம போறது அந்த மாதிரி வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ அதனால மறுபடியும் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்க, என்ன பிரச்சனைன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க.
அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரை வந்து ஹோமியோபதியும் இருக்கு. மெடிசின்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பா நமக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பேருக்கு. சரிங்களா? ஓகே, நன்றிம்மா. உங்களின் நிலைப்பக்கம் இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. காஞ்சனா. எங்க இருந்துமா? மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுதுங்க மேடம். சொல்லுங்க காஞ்சனா. மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆகுதுங்க மேடம். 4 வருஷம் ஆகுது. சரி சொல்லுங்க. இன்னும் குழந்தையே நிக்கல. பீரியட் ஆனா அந்த இடம் வலிக்குது பயங்கரமா. சரிங்கம்மா, ஏதாவது டெஸ்ட்ல ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஸ்கேன் எடுத்திருக்கோம். ஸ்கேன்ல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு இருக்காங்க. சரி, ஓகேம்மா. தைராய்டு டெஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? ஹார்மோன்ஸ் அதெல்லாம் எடுத்திருக்கீங்களா? அதான் மொத்தமா தான் மேடம் எடுத்தோம். அதான் எந்த ப்ராப்ளம் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட்க்கு விந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணிருக்காரா? அதான் கொடுத்துருக்கோம், இன்னும் வரல. இன்னும் வரலையா? சரி, ஓகே. அதாம்மா, என்ன பிரச்சனைன்றது வந்து அந்த டெஸ்ட் வரட்டும். சப்போஸ் அவருக்கும் ஏதாவது விந்து குறைபாடு இருக்குன்னா கூட குழந்தை வந்து தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு எல்லாம் நார்மலா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவரோட ரிப்போர்ட்டும் வந்து பார்க்கணும். அவருக்கு வந்து அந்த மொட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்ல விந்தணுக்களோட எண்ணிக்கை வந்து கம்மியா இருக்குன்னா கூட குழந்தை பேர் வந்து தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவருக்கு சப்போஸ் குறைபாடு இருந்தா கூட அதுக்கும் ஹோமியோபதியில மருந்து மாத்திரைகள் இருக்கு. மெடிசின்ஸ் எடுக்கும்போது அந்த கவுண்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். குழந்தைய வந்து கண்டிப்பா பிறக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. இந்த ப்ரிவென்ஷன் பத்தி நம்ம பேசியிருந்தோம். எப்படி நம்ம தடுக்கிறது? ஏன்னா பரம்பரை ரீதியா கூட இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வந்து நான் சொன்ன மாதிரி ஒபிசிட்டி வந்து ஒரு மெயின் காஸ். இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து நமக்கு நிறைய மேனுவல் ஒர்க் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ எல்லாமே சிட்டிங் ஒர்க், சிட்டிங் ஜாப் எல்லாமே வந்து நம்ம சிஸ்டம் முன்னாடி அப்படியே இருக்கிறதுனால நிறைய வெயிட் வந்து அதிகமா போட ஆரம்பிச்சுறாங்க. ஸோ வெயிட் வந்து அதிகமா போடுறதுனாலையும் பீரியட்ஸ் வராம இருக்கலாம். பீரியட்ஸ் வராம இருக்கிறதுனால வெயிட் வந்து அதிகமா போடலாம். ஸோ இது எல்லாமே வந்து இன்டர் ரிலேஷன்ஸ் அந்த மாதிரி தான். சப்போஸ் வந்து ஒபீஸா இருக்காங்கன்னும் போது கண்டிப்பா வந்து உடல் பருமனை அவசியம் வந்து குறைச்சி ஆகணும். வெயிட்டை வந்து கண்டிப்பா குறைச்சி ஆகணும். ஸோ ஒரு நேயர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. தமிழ்செல்வி. எங்க இருந்து பேசுறீங்க? வேம்பகம். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க தமிழ்செல்வி. மேடம், மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. சரிங்கம்மா. குழந்தை இல்ல. சொல்லுங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். அதுல எனக்கும் நார்மல்னு சொல்றாங்க, ஹஸ்பண்டுக்கும் நார்மல்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் குழந்தை நிக்கல. என்ன மேம்? இது வரைக்கும் நிக்கல. ஒரு தடவை கூட நின்னு கலைஞ்சு போனது அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, ஓகே. தைராய்டு டெஸ்ட், ஹார்மோன் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டீங்களா? எல்லாமே நார்மலா இருக்கு. டியூப்லாம் நார்மலா இருக்கு. டியூப் டெஸ்ட் பண்ணாங்களா? டியூப் நல்லா திறந்து இருக்கு, அது பார்த்தாங்களா? எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாமே பார்த்தாங்க இல்லையா? சரி, உங்க ஹஸ்பண்டுக்கும் டெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? டெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து நேர்ல பாருங்கம்மா. ஏன்னா வந்து ஒரு சில டெஸ்ட் வந்து மிஸ் ஆகி கூட இருக்கலாம். பட் எல்லாமே எடுத்திருக்குன்னு சொல்றீங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலா இருந்தா கூட ஈவன் வந்து ரொம்ப நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, அந்த அளவுக்கு சந்தோஷமா இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குன்னா கூட குழந்தை பேரு தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து நீங்க நேர்ல பாருங்க. சரிங்களா? நன்றிம்மா உங்களின் அழைப்புக்கு. இப்போ ஒபேசிட்டி ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்றீங்க இல்லையா? பட் உடல் பருமன்னா இதுக்கும் முக்கிய அறிகுறின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இதை பத்தியும் தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா. புனிதா. எங்க இருந்து பேசுறீங்க? சூளையில இருந்து பேசுறேங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. பேசுறேன். சொல்லுங்க புனிதா. ஹலோ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேம், எனக்கு வந்து பீரியட் ஆகும்போது வந்து எரிச்சல் வருது. பீரியட் ஆஃப் முன்னாடி. எந்த இடத்துல எரிச்சல் இருக்குமா? பீரியட்ஸ் வர இடத்துல இருக்கா இல்ல எங்க இருக்கு எரிச்சல்? யூரின் போற சைடுல எரிச்சல் இருக்கு. அப்புறம் வந்து பீரியட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து 10 days முன்னாடியே வந்து பேக் பெயின் ரொம்ப எடுக்குது. இடுப்புலாம் பயங்கரமா வலிக்குது. பீரியட் ஆகுற மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ரீஆபரேஷன் பண்ணிருக்குது எனக்கு. என்ன ஆபரேஷன் பண்ணாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் கருத்தடை ஆபரேஷன் வேணாம்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணேன். அது இப்போ வந்து ஓபன் சர்ஜரி பண்ணியாச்சு. அது திரும்ப வந்து பாப்பா நிக்கவே மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. இல்ல குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டு மறுபடியும் அது பண்ணிருக்கீங்களா? ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க மேம். அது கொஞ்சம் வந்து இதுவாகுமா? ஏன்னா வந்து அந்த டியூப்ன்றது வந்து ரொம்ப மெலிசா இருக்கும். அது ஒன்ஸ் வந்து நம்ம வேண்டான்னு சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட் பண்ணி வந்து அதை 2 எண்ட் வந்து முடிச்சு போட்டு விட்டுருவாங்க. சப்போஸ் நம்ம மறுபடியும் வேணும் அப்படின்னா ரீகன்வலைசேஷன் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம எண்டை வந்து ஒன்னா கூட்டுற மாதிரி. ஸோ அந்த இருக்கிறது வந்து அவுத்துட்டு 2 ஒன்னா வந்து தச்சு ரிப்பேர் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பா அந்த டியூப் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும். சரிங்களா? அது வந்து சக்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். நம்ம ஆபரேஷன் வந்து நம்ம மறுபடியும் பண்ணாலும் அது வந்து 100% வந்து அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. கண்டிப்பா நிக்கும்ன்றது வந்து சொல்ல முடியாது. பட் ட்ரை பண்ணுங்க. ஆனாலும் வந்து கொஞ்சம் வந்து அது நிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புன்றது வந்து கம்மி தான்மா. சரிங்களா? ஓகேம்மா, நன்றி. உங்களுடைய நிலைப்பக்கம் இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். மேம், நான்
மீனா பேசுறேன் சென்னையில இருந்து. சென்னையில இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஓகே சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு மேரேஜ் ஆகி 5 months ஆயிடுச்சு. சொல்லுங்க. அப்புறம் வந்து மேரேஜ் ஆன புதுசுல வந்து ஸ்டொமக் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 1 week வந்து நாங்க வந்து டேப்லெட் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து ஸ்டொமக் பெயின் எதுவும் இல்ல. இப்போ 5 months ஆயிடுச்சு. இன்னும் கன்சீவ் ஆகல. அது எதுவும் ப்ராப்ளம், அந்த எதுவும் ப்ராப்ளம் இருக்குமா இன்னமும்? பீரியட்ஸ் எப்படி வந்துட்டு இருக்கு? பீரியட்ஸ் ரெகுலரா இருக்காமா? பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு. கரெக்டா மாசம் மாசம் வந்துடுதா? கரெக்டா இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா 5 months தான் ஆயிருக்குன்னும் போது கண்டிப்பா நிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து ஈவன் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லயே கூட குழந்தை நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 months 6 months 7 months அந்த மாதிரி கூட வந்து ஆகாம இருக்கிறது. பட் வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் நிக்கலன்னா அதுல வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ 1 வருஷம் வந்து மேல போகுதுன்னும் போது கண்டிப்பா வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தையின்மை பொறுத்த வரைக்கும் அப் டு 1 years வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா ட்ரீட்மெண்ட்ன்றது வந்து இதுவும் இருக்காது. பட் பாத்துக்கிறது நல்லது. உங்க வயசு என்ன ஆகுதுமா? ஹலோ, அவங்க தொடர்புல இல்ல. ஸோ வயசை பொறுத்தது. சப்போஸ் வந்து கொஞ்சம் 30 years 40 yearsலாம் இருக்காங்கன்னும் போது ஈவன் வந்து 1 year வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. 5 months 6 monthsலயே கூட ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. பட் வந்து கொஞ்சம் யங்கர் ஏஜ் ஒரு 20sல இருக்காங்க 25ல இருக்காங்கன்னும் போது ஸோ 1 year வரைக்கும் கூட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்னொரு நேரம் நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, பேர் சொல்லுங்க சார். சரண்ராஜ் மேம், மரக்கோண்ட்ல இருந்து பேசுறோம். டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே. சொல்லுங்க சரண்ராஜ். மேம் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி வந்து 1.5 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க. லாஸ்ட் மந்த் வந்து பிரெக்னன்சிக்காக டெஸ்ட் போடுறதுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு போனோம். சொல்லுங்க. ஸ்கேன் இடத்துல 7 weeks ஆயிருக்கு. கரெக்டா ஹார்ட் பீட் வந்து 126 இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தாக்கா ஒரு 3 days 4 days முன்னாடி வந்து ஒரு மாதிரி அழுக்கு நார் மாதிரி யூரின் போகும்போது வந்ததுங்க. இப்போ வந்து இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா பிளட் டிராப் ஒரு 1 or 2 3 டிராப்ஸ் வந்து வருதுங்க யூரின் போனதுக்கு அப்புறம். அடி வயிறு ஏதாவது வலிக்கிறது அப்படி ஏதாவது சொல்றாங்களா? ரைட் ஹேண்ட் சைடு வலிக்குது, அப்படியே பேக்ல வலிக்குது அப்படின்றாங்க. வலிக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் 1 drop 2 drop இருக்க தான் செய்யும். பயப்பட வேண்டாம். அகைன் வந்து ஒரு யூரின் டெஸ்ட் வந்து மறுபடியும் பண்ணி பாருங்க ஃப்ரெஷ்ஷா. மறுபடியும் காலையில போட்டு பார்த்தோம் மேம், அதுலயும் பாசிட்டிவ் தான் வருது. பாசிட்டிவ் இருக்குன்னா பயப்பட வேண்டாம். சரிங்களா? 2 கோடு இருக்குன்னா பயப்பட வேண்டாம். மறுபடியும் டாக்டரை போய் கண்டிப்பா பார்க்கணும். தேவைப்பட்டா மறுபடியும் வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. உள்ளுக்குள்ள வந்து கரெக்டா அந்த பொசிஷன்ல இருக்கா, அந்த மார்ஜின்ஸ் எப்படி இருக்கு, சாக் எப்படி இருக்கு, அது வந்து டாக்டர் வந்து பார்ப்பாங்க. அதாவது ஸ்கேன் வந்து அவசியம் ஒன்று பண்றோம். அந்த மாதிரி வருது மேம். என்னப்பா? என்ன ப்ராப்ளத்தினால அந்த மாதிரி? ப்ராப்ளம்ன்றதுனால அப்படி கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் உங்களுக்கு வந்து இனிஷியலா. சரிங்களா? கொஞ்சம் கான்டாக்ட் கூட வச்சுக்கிறது நீங்க தவிர்க்கணும். 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கிறத விட கொஞ்சம் வந்து தவிர்க்கணும். ஸோ அப் டு 4 months வந்து 2 பேரும் கான்டாக்ட் இருக்கிறது வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் 3 months 4 months வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதுல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அவங்கள பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கரு வந்து நல்லா இம்ப்ளான்ட் ஆகி நல்லா ஊன்றி வளர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் வந்து 5 months 6 monthsலாம் வந்துச்சுன்னா கூட நம்ம பிரச்சனைன்றது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 3 to 4 months வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீரியடு. ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. சப்போஸ் ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அவசியம் வந்து ஒரு ஸ்கேன் வந்து ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நன்றி சார். உங்களை நிலைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. என் பேர் சல்மாங்க. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நாங்க தர்மபுரில இருந்து பேசுறோம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க சல்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. சல்மா. எனக்கு 15 வருஷம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகி. சரிங்கம்மா. பிள்ளைங்க இருக்கிறாங்க. எத்தனை பசங்க இருக்காங்க? எனக்கு 3 பசங்க இருக்கிறாங்க. சரிங்கம்மா. 3 பசங்க இருக்கிறாங்க. சரிங்க, சொல்லுங்க. எனக்கு 4 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பீரியட் ஆகுது. வயசு என்ன ஆகுதுமா? வயசு 32 ஆகுது. 32 ஆகுது. தைராய்டு பிரச்சனை அப்படி ஏதாவது இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. டெஸ்ட் எடுத்தாங்க, கர்ப்பப்பை டெஸ்ட் எடுத்தாங்க. உடல் பருமன் அப்படி ஏதாவது இருக்கா? கொஞ்சம் வெயிட் போடுறது அப்படி ஏதாவது தெரியுதா? ஆமாங்க, வெயிட் தான் இருக்கு. 86 kg இருக்கு. அதாம்மா, உடல் பருமன் கொஞ்சம் அதிகமாதுன்னா கூட மருந்து எடுத்தாங்க. 3 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. சரிங்கம்மா. 3 மாசம் சாப்பிட்டா ஒரு 2 மாசம் நல்லா இருக்குது. திருப்பி அதே மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட் வந்து கண்டிப்பா கம்மி பண்ணுமா. ஏன்னா உடல் பருமன் வந்து இர்ரெகுலர் மென்சஸ்க்கு வந்து முக்கியமான காரணம். ஸோ வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும் போது கண்டிப்பா அதை வந்து குறைக்கணும். சரிங்களா? வெயிட் குறைச்சி பாருங்க. தேவைப்பட்டா வந்து மற்ற டெஸ்ட் இல்லாம தைராய்டு இருக்கா, நீர்க்கட்டி இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களும் கட்டாயம் பார்த்துக்கணும். என்ன பிரச்சனைன்றது வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மருந்து மாத்திரை எடுத்தீங்கன்னா பீரியட்ஸும் ரெகுலரா வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களை நிலைப்புக்கு நம்ம நிறைய விஷயம் இந்த 1 மணி நேரத்துல பேசணும். நிச்சயமா பயனுள்ள நிகழ்ச்சியா இருந்தது. ஏன்னா குழந்தையின்மை பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுக்கு ஒரு தீர்வு இல்லையான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி.
என்ன நேரில் நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் மருத்துவமனை அந்த டாக்டர் அஸ்வினி அவர்கள் எதுக்காக irregular periods வருது, இதுக்கான என்னென்ன நோய்கள் வர்றதுக்கான என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான இதுக்கு எப்படி எல்லாம் நீங்க இருக்கணுங்கிற முழுமையான தகவல் கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியில நிறைய உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்கும். கீழே ஸ்க்ராலிங் நம்பர் போயிட்டு இருக்கு, நீங்க அதை கலைப்படை ஏற்படுத்தி சிகிச்சை முறைகளை தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.